وأزلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகம் சமீப காலமாகவே பலவிதமான அழிவுகளையும் பலவிதமான சோதனைகளையும் பலவிதமான நெருக்கடிகளையும் சந்தித்து வருவதை நாங்கள் பார்த்து வருகிறோம். ஒரு சில நாடுகளில் அணைக்க முடியாத, கட்டுப்படுத்த முடியாத தீப்பரவல், காட்டு தீ பரவுகிறது. இன்னும் ஒரு சில நாடுகளில் மனிதனால் உயிர் பிழைக்க முடியாத, உயிர் சேதங்களை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பூமி அதிர்ச்சியின் காரணமாக, நில அதிர்வுகளின் காரணமாக மனித சமூகம் அழிகிறது, சொத்துக்கள் அழிந்து போகின்றன. இன்னும் ஒரு சில நாடுகளில் காற்றின் வேகம் அதிகரிக்கிறது. சூறாவளியின் தாக்கம் மனிதனால் இந்த உலகத்தில் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. எங்களுடைய நாடு ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு சில பிரதேசங்களில் வெள்ளப்பெருக்கை, மண் சரிவை காணுகிறது. பல நூறு பேருடைய உயிர் பறிபோகிறது. பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் அழிந்து போகின்றன. மனிதனால் அந்த வெள்ளப்பெருக்குக்கு முன்னாலும் நிலச்சரிவுகளுக்கு முன்னாலும் தன்னை பாதுகாக்க முடியவில்லை,
தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க முடியவில்லை. காற்றின் வேகம், படைத்தவன் ரப்புடைய நாட்டம் அதனுடைய திசையை தாண்டி செல்லுகின்றது. மனிதனுடைய கையிலே இன்டர்நெட் வசதிகள் இருக்கின்றன, தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருக்கின்றன, ஃபேஸ்புக் வசதிகள், வாட்ஸ்அப் வசதிகள் அனைத்தும் இருக்கின்றன. ஆனால் ஒரு 10 நாள், ஒரு வார காலம் பக்கத்து வீட்டோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை. பக்கத்து ஊரிலே என்ன நடக்கிறது, வாட்ஸ்அப் தகவல்களை காண முடியவில்லை. தன்னுடைய வீட்டுக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே கண்டுகொள்ள முடியவில்லை. அன்பார்ந்தவர்களே, இப்படியெல்லாம் பலவிதமான சோதனை அழிவுகள் நடக்கிறது என்றால், ஒரு மனிதன் இப்படிப்பட்ட சோதனைகளை கேள்விப்படுகின்ற பொழுது, கண்ணால் பார்க்கின்ற பொழுது, காதால் கேட்கின்ற பொழுது என்ன நினைக்க வேண்டும்? எங்களுக்குள் புகுத்தப்பட்டிருக்கின்ற சிந்தனை என்ன? இயற்கை அனர்த்தம். சுனாமி வந்தாலும் இயற்கை அனர்த்தம், வெள்ளப்பெருக்கு வந்தாலும் இயற்கை அனர்த்தம், காற்றின் வேகம் கூடி சூறாவளி என்று வந்தாலும் இயற்கை அனர்த்தம். அன்பார்ந்தவர்களே, முஸ்லிம்கள் நாங்கள் அல் குர்ஆனை இறைவேதமாக ஏற்றுக்கொண்டவர்கள். குர்ஆனிலே காற்றின் மூலம் அளிக்கப்பட்ட சமூகத்தின் வரலாறு, சுழிவாங்கல் பூமி அதிர்ச்சியின் மூலம் அளிக்கப்பட்ட மனிதர்களுடைய வரலாறு, வெள்ளப்பெருக்கின் மூலம் அளிக்கப்பட்ட வரலாறு, காட்டு தீயை தாண்டி சாதாரண நெருப்பின் மூலம் அளிக்கப்பட்ட வரலாறு, இவை அனைத்தும் குர்ஆன் சொல்கிறது என்றால், முஸ்லிம்கள் முஃமின்கள் நாங்கள் அழிவுகள் சோதனைகளை பார்த்து இயற்கை அனர்த்தம் என்று எங்களுடைய ஈமானை பாழாக்கிக் கொள்வதற்கு அல்ல, மாறாக இந்த சோதனைகள் அழிவுகளுக்கு பின்னால் படைத்தவன் ரப்புடைய சக்தி, படைத்தவன் ரப்புடைய ஆற்றல் இந்த உலகத்திலே வெளிப்படுகிறது என்ற ஆழமான நம்பிக்கையை பலப்படுத்திக் கொள்வதுதான் படைத்தவன் ரப்பு அவன் வைத்திருக்கின்ற இந்த உலகத்தின் மனிதன் வாழ்வதற்கான அந்த இயற்கையான கோலத்தை தாண்டி ஏற்படுகின்ற சோதனைகளும் அழிவுகளும். அன்பார்ந்தவர்களே, கடல் இருக்கிறது. கடல் எல்லைக்குள்ளே அலையின் தாக்கத்தை மனிதன் வாழுகிற விதத்தில் வைக்கும் வரையில்தான் அது கடல் அலை. மனிதன் பார்ப்பதற்கு அது கடலாக இருக்கும். அந்த கடலுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு அதனுடைய அலைகள் எல்லையை தாண்டி நாட்டுக்குள் ஊருக்குள் நுழைய ஆரம்பித்தால் மனிதனுக்கு அந்த கடலை பார்க்க முடியாது, அந்த அலைகளை ரசிக்க முடியாது, அந்த அலைகளின் சீற்றத்துக்கு முன்னால் வாழ்க்கையை பாதுகாக்க முடியாது. நதிகள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அமைய அந்த நதிக்குள் தண்ணீர் இருக்கும் வரையிலேதான் அது ஆறு. அந்த தண்ணீரை மனிதனுக்கு பயன்படுத்தலாம், குளிக்கலாம். படைத்தவன் ரப்பு அவனுடைய சக்தியின் காரணமாக அந்த நதிகளின் கண்ட்ரோலை அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டால் மனிதனுக்கு அது ஆறு அல்ல, மனிதனை அழிக்கின்ற, மனிதனுடைய சொத்துக்களை அழிக்கின்ற வெள்ளப்பெருக்காக மாறிவிடும். காற்று மனிதன் சுவாசித்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஏற்றாற்போல் இந்த காற்றை அல்லாஹ் வைக்கும் வரையிலேதான் இந்த காற்றை சுவாசித்து ரசித்து மனிதனுக்கு வாழலாம். அல்லாஹ் இந்த காற்றை அதனுடைய எல்லையை தாண்டி கடக்க செய்து விட்டால் அது சூறாவளியாக பெருக்கெடுத்து மனிதனை அழிக்கின்ற ஒரு அழிவு சாதனமாக அது மாறிவிடும். இந்த பூமி மனிதனை வாழ்வதற்கெல்லாம் ஏற்றாற்போல் வைத்திருக்கிறான். அதனால் தான் மலை மேடுகளிலே வாழுகிறோம், பள்ளத்தாக்குகளிலே வாழுகிறோம், நதியோரங்களில் கடற்கரைகளில் வாழுகிறோம். இந்த பூமியை அல்லாஹ்
அதனுடைய இயற்கை நிலையிலிருந்து கொஞ்சம் உசுப்பி விட்டால் போதும், மனிதனால் இந்த பூமிக்கு மேலால் வாழ முடியாது. இந்த படைத்தவன் ரப்புடைய சக்தியை புரிந்து கொள்வதற்குத்தான் அல்லாஹ் காலத்துக்கு காலம், வருடா வருடம் ஒரு சோதனை, ஒரு அழிவு என்று இந்த உலக மக்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, சபவாசிகளுடைய வரலாற்றை படியுங்கள். 34வது அத்தியாயம் 16வது வசனத்திலிருந்து படியுங்கள். லக்கது கான லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா. அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான். சபவாசிகள் அவர்கள் வசித்த இடத்திலே மனிதர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது, முக்மின்களுக்கு பாடமும் படிப்பினையும் இருக்கிறது. அவர்களுக்கு வலது பக்கத்திலே ஒரு தோட்டம், இடது பக்கத்திலே ஒரு தோட்டம், விரும்பியதை எல்லாம் அவர்களுக்கு சாப்பிடலாம். கண்கவர்ச்சிக்கு இடையே ஒரு நதி, நீரோடை. அன்பாண்டவர்களே, அல்லாஹ் ஒரு வெள்ளப்பெருக்கை தான் கொடுத்தான். அந்த தோட்டங்கள் எல்லாம் அழிந்து போய் மனிதனுக்கு பயனளித்த பழங்கள் எல்லாம் கசப்பு பழங்களாகவும் புளிப்பு நிறைந்த பழங்களாகவும் அல்லாஹ் மாற்றி காட்டினான். இன்றைக்கு அது நடக்கவில்லையா? எங்களுடைய நாட்டிலே நடக்கவில்லையா? சூரா அல் கலம், நூன்வல் கலமி வமா யஸ்துரூன் படியுங்கள். இன்னா பலவுனாஹும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னah. தோட்டம் கொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை சோதித்தது போன்று அவர்களை நாங்கள் சோதித்தோம். ஒரு சமுதாயத்துக்கெல்லாம் விவசாய பூமியை கொடுத்திருக்கிறான். விவசாயம் நாளைக்கு அறுவடை செய்கிற நேரம் என்ன செய்கிறார்கள்? பெருமை அடிக்கிறார்கள். நாளைக்கு காலையோடு நாங்கள் அறுவடை செய்ய போகிறோம். எந்த ஏழையும் அந்த இடத்துக்கு வரக்கூடாது, எந்த கஷ்டவாளிகளும் அந்த இடத்துக்கு வரக்கூடாது. ஏன்? ஏழை வந்தால் கொடுக்க வேண்டும், கஷ்டவாளி வந்தால் கொடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஃபதாஃப அலைஹா தாயிஃபும் மிர் ரப்பிக் வஹும் நாயிமூன். மாலையில சொல்றாங்க, இரவையில தூங்குறாங்க. இரவோடு இரவாக ஒரு நெருப்பு பரவுகிறது. காலையில் போய் பார்க்கிறார்கள், அனைத்து விவசாய நிலங்களும் சாம்பலாகி போயிருந்தது. சொன்னார்கள், கை சேதம், எங்களுக்கு நாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்டோம். பயன் இருக்கிறதா? படைத்தவன் ரப்புடைய சக்திக்கும் ஆற்றலுக்கும் முன்னால் மனிதனால் தாக்கு பிடிக்க முடியாது சகோதரர்களே, தாக்கு பிடிக்க முடியாது. இலங்கையிலே நவம்பர் மாதம் 25ஆம் திகதிக்கு பிறகு நடந்த வெள்ளப்பெருக்காக இருக்கலாம், நிலச்சரிவாக இருக்கலாம், காற்றின் வேகமாக இருக்கலாம், நடந்ததை கொஞ்சம் போய் பாருங்கள். அன்பாண்டவர்களே, மத்திய பிரதேசத்தை புரட்டி போட்ட வெள்ளப்பெருக்கு. மனிதன் காரணம் தேடுகிறான். இந்த வெள்ளத்துக்கு என்ன காரணம்? இந்த வெள்ளத்துக்கு என்ன காரணம்? அன்பாண்டவர்களே, படைத்தவன் ரப்புடைய சக்திக்கு காரணம் தேவையில்லை. இன்னதாலிக அலல்லாஹி யஸீர். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? இந்த பூமியிலே நலவு நடப்பதாக இருந்தாலும் கெடுதி நடப்பதாக இருந்தாலும் மின் கப்லி அன் நப்ரஹா, இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் எழுதிவிட்டான். 2025ஆம் ஆண்டு இந்த பகுதி அழிக்கப்பட வேண்டும் என்றால், இந்த பகுதி சோதிக்கப்பட வேண்டும் என்றால் படைத்தவன் ரப்புடைய முடிவு. அதை நிறைவேற்றுவது இன்னதாலிக அலல்லாஹி யஸீர். அது அல்லாஹ்வுக்கு மிக சுலபமான விடயம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பாண்டவர்களே, வெள்ளம் தன்னுடைய தண்ணீர் தன்னுடைய கட்டுப்பாட்டை தாண்டுகிறது. படைத்தவன் ரப்புடைய கட்டளை. நாவலப்பிட்டி என்ற பிரதேசத்துக்கும் கம்பளை என்ற பிரதேசத்துக்கும் இடையில் 15-20 கிலோமீட்டர் இருக்கும். நாவலப்பிட்டியை கடந்து வருகின்ற ஆறு தண்ணீர் கம்பளையை அழிக்கிறது, கெலியோயவை அழிக்கிறது, பேராதனியை பதம் பார்க்கிறது, கண்டி மெயின் சிட்டியை தட்டி பார்க்கிறது. நாவலப்புட்டியில் எந்த அதிர்வும் இல்லை. யாரால் முடியும்? தண்ணீராலா? இல்லை சகோதரர்களே. 2 வருடங்களுக்கு முன்னால்
இது போன்ற ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. நாவலப்புட்டியிலே 500 குடும்பங்களுக்கு அதிகமானவர்கள் சொத்தை இழந்தார்கள், பாதிக்கப்பட்டார்கள். கம்பளை கெலியோயில் எந்த அசைவும் இல்லை. படைத்தவன் ரப்புக்கு கொண்டு வர முடியுமா, முடியாதா? வரலாறு எழுதுகிறார்கள், கொத்மலை நீர்தேக்கத்தின் கதவு திறக்கப்பட்டதாம். அன்பாண்டவர்களே, சிலாபத்துக்கு வெள்ளம் அடிக்கிறது. மாதம்பே தண்ணீரில் மூழ்கிறது. எந்த கொத்மலை இடம் உடைந்தது? எந்த கொத்மலை இடமின் கதவு திறக்கப்பட்டது? போய் பாருங்கள். வரலாறு காணாத விதத்துக்கு அந்த பஜார்கள் எல்லாம் நீரிலே மூழ்கி பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் அழிந்து போகின்றன. அன்பாண்டவர்களே, ரம்புக்கெல்ல ஒரு முஸ்லிம் பிரதேசம் என்று சொல்லுகிறோம். போய் பாருங்கள், அந்த மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அரசாங்கத்தின் மூலம், நில ஆய்வாளர்கள் மூலம், புவியியல் சம்பந்தப்பட்டவர்கள் மூலம் ஒரு சில ஏரியாக்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன. இங்கிருந்து மக்கள் வெளியேற வேண்டும், இது நிலச்சரிவு அபாயம் உள்ள இடம். அப்படி அடையாளப்படுத்தப்பட்ட எந்த இடமும் சரியவில்லை. அவர்களுடைய கண்ணுக்கு படாத ஒரு இடம் சரிந்து போகிறது. 20 கிட்டத்தட்ட 22 வீடுகள் அடையாளம் இல்லாமல் அள்ளிக்கொண்டு செல்லப்படுகிறது. 1 கிலோமீட்டருக்கு அப்பாலதான் அனைத்து வீடுகளும் 30 அடி 25 அடிக்கு மண் நிறைந்து ஜனாசாக்களில் ஒரு 19-15 பொடிகளை தான் எடுக்க முடிந்தது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, படைத்தவன் ரப்புடைய சக்தியை மறக்க கூடாது. நாங்கள் என்ன நினைக்கிறோம்? எங்களுடைய பகுதிக்கு எந்த ஒன்று நடக்கவில்லை. சுனாமி நேத்தா இன்றைக்கு மௌன அஞ்சலி செலுத்துகிறார்களாம். படைத்தவன் ரப்புடைய சக்தியையும் ஆற்றலையும் நினைவூட்டுவதற்கு மௌன அஞ்சலி தான அடையாளம்? இல்லை சகோதரர்களே, இல்லை. சுமாத்ராவிலே நிலநடுக்கம் ஏற்படுகிறது. கொஞ்சம் வரைவு உலக படத்தை எடுத்து பாருங்கள். சுமாத்ராவிலே நில அதிர்வு நடந்தால் பூலோக அடிப்படையில் எந்த பகுதி அதிகம் அழிக்கப்பட வேண்டும்? அழிக்கப்பட்ட பகுதி இலங்கையின் கீழ்ப்பகுதியோடு மேற்கு பகுதி. படைத்தவன் ரப்பு ஒரு பகுதியை பாதுகாப்பான், ஒரு பகுதியிலே அழிவை கொண்டு வருவான். ஆனா இலங்கை என்ற தீவு சுற்றி கடல் அலையால் தான் என்ன செய்திருக்கிறது? சூழப்பட்டிருக்கிறது. என்றால் ஒரு பகுதி கடல் தண்ணீரை தன்னுடைய கொண்ட்ரோலுக்குள் வைத்துக் கொண்டு இன்னொரு பகுதி தண்ணீரை மக்களுக்கு சோதனையாக ஆக்க முடியுமா, முடியாதா? இதுவெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துகிற பாடம் என்ன? குர்ஆனுடைய வரலாற்றை படியுங்கள். நானும் நீங்களும் சுடும் என்று நினைத்த நெருப்பு இப்ராஹிம் நபியை சுடவில்லை அல்லவா? அதே நேரம் கிடங்குவாசிகள் ஒரு இளைஞருடைய போராட்டத்துக்கு பின்னால் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட சமூகம் அதே நெருப்பால் தானே அழிக்கப்பட்டார்கள். அது போன்ற அதைவிட பெரிய நெருப்புக்குள் இப்ராஹிம் நபி அவர்கள் நிம்மதியாக இருந்து விட்டு வரவில்லையா? ஒரே நெருப்பை வைத்தல்ல ஒரு சமூகத்துக்கு சோதனையை கொடுக்கலாம். அதே நெருப்பை வைத்து ஒரு சமூகத்தை அல்லாஹ் பாதுகாக்கலாம். ஃபிரௌன் அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களுக்குரிய மிகப்பெரிய ரப்பு என்று சொன்னவன். மூசா நபி அவர்களும் இஸ்ரவேலிய சமூகமும் எந்த தண்ணீரிலிருந்து பாதுகாப்பு பெற்றார்களோ அதே தண்ணீருக்குள் ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய படைப்பட்டாளமும் அழிக்கப்படுகிறது இல்லையா? நூஹ் நபியுடைய சமுதாயம், நூஹ் நபி கப்பலை கட்டுகிறார்கள். எங்களுக்கு என்ன வெள்ளமா வரப்போகுது? இவருக்கு என்ன மூளை இல்லையா? தண்ணி இல்லாத இடத்துல கப்பல் கட்டுகிறார் என்று நக்கல் செய்தார்கள், நையாண்டி அடித்தார்கள். போர்வை 2000 காலப்பகுதியிலே வெள்ளப்பெருக்குள் ஆளானது. மக்கள் என்ன நினைத்தார்கள்? போர்வை வெள்ளத்திலே தாழும் என்று நினைத்தார்களா?
போர்வையில் இருக்கிற பெரிய பள்ளி முழுக்க தாண்டு போகிற அளவுக்கு வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு அடித்ததே. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதுவெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துகிற பாடம் என்ன? வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பரி லஅல்லஹும் யர்ஜிஊன். அல்லாஹ் அல் குர்ஆனில் மிக தெளிவாக சூரத்து சஜிதாவிலே எனக்கும் உங்களுக்கும் பாடம் சொல்லி தருகிறான். வெள்ளிக்கிழமை சுபகிலே பெரும்பாலும் ஓதப்படுகின்ற சூரா வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர். மிகப்பெரிய தண்டனை வருவதற்கு முன்னால், மறுமை தண்டனை அது வருவதற்கு முன்னால் சிறிய தண்டனையை கொண்டு நாங்கள் அவர்களை ருசிக்க செய்வோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல் அஸாபுல் அத்னா, சிறிய தண்டனை என்றால் என்ன? மஸாயிபு துன்யா, இந்த உலகத்திலே மனிதனுக்கு ஏற்படுகிற சோதனைகள், அழிவுகள், வ அஸ்காமுஹா, நோய் நொம்பலங்கள், வ ஆஃபாத்துஹா, உலகத்தில் வருகிற ஆபத்தை தரக்கூடிய நிகழ்வுகள், அழிவை தரக்கூடிய நிகழ்வுகள் தான் அல்லாஹ் உலகத்திலே ஏற்படுகின்ற மறுமை தண்டனைக்கு முன்னாலான சிறிய தண்டனை. எதற்காக? மனிதனை அழிப்பதற்கா? மனிதனை கஷ்டப்படுத்துவதற்கா? மனிதனுடைய சொத்துக்களை அழிப்பதற்கா? மனிதன் நோவின பண்ணி மனிதனுடைய சொத்துக்களை அழித்து மனிதனை பதம் பார்ப்பதாக இருந்தால் இந்த உலகம் இன்று அழிந்து போயிருக்க வேண்டும். இன்று அழிந்து போயிருக்க வேண்டும். ஏன்? ஒரு காலத்தில் படைத்தவன் ரப்புக்கு மகன் இருக்கிறான் என்று கொண்டாடியது அந்த சமுதாயம் மட்டும்தான். ஆனா இன்றைக்கு உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மகன் இருக்குது என்று சொல்ற அந்த சமுதாயத்தின் பெருநாளை முஸ்லிம்களும் வாழ்த்து சொல்லி கொண்டாடுகிறார்கள். நஊது பில்லாஹ். எல்லா மதத்தவர்களும் கொண்டாடுகிறார்கள். யாருக்கு? தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின் ஃபௌகிஹின். அல்லாஹ் சொல்கிறான், மேலிருக்கின்ற வானம் இடிந்து விழ பார்க்கிறது. எதற்காக தெரியுமா? அன்தஊலிர் ரஹ்மானி வலதா, ரஹ்மானாகிய அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்கிறது என்று மனிதர்கள் சொல்லுகிற நேரம் இந்த வானம் இடிந்து விழ பார்க்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகத்தில் படைத்தவன் ரப்புக்கு வருடா வருடம் சொல்லப்படுகின்ற மிக மோசமான வார்த்தை, அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கிறான். அந்த மகன் பிறந்த நாளைத்தான் நாங்கள் உலகத்தில் மிகச்சிறந்த நாளாக கொண்டாடுகிறோம் என்று உலகத்தில் பெரும்பான்மை சமுதாயம் சொல்லுகிற நாள் அல்லாஹ் சொல்கிறான், வானம் வெடித்து சிதற பார்க்கிறது. அந்த மோசமான அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கிறது என்று சொல்லுகிற அல்லாஹ்வுடைய மகனுக்காக விழா கொண்டாடப்படுகிற நாளுக்கு அடுத்த நாள் நானும் நீங்களும் பூமியிலே வாழுகிறோம் என்றால், படைத்தவன் ரப்பு அழிப்பதாக இருந்தால் இந்த உலகத்தை எப்பொழுதோ அழித்திருக்க வேண்டும். இல்லை சகோதரர்களே, அல்லாஹ் ஏன் சோதனைகளை தருகிறான்? ஏன் அழிவுகளை தருகிறான்? ஏன் அதை பார்க்க வைக்கிறான்? மனிதா, லஅல்லஹும் யர்ஜிஊன், மனிதன் அல்லாஹுவின் பக்கம் திரும்பி வர வேண்டும், தௌபா செய்து மீள வேண்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, முடிந்தால் கொஞ்சம் போய் பாருங்கள். கண்டி பிரதேசத்திலே மிக முக்கியமான நகரங்கள், சிட்டிகள், கம்பளை, கெலியோய, பேராதனிய போய் பாருங்கள். ஒரு வெள்ளப்பெருக்கிலே ஆறுடைய வரலாறு இப்படி மாறுமா? ஒரு கிராமத்தின் வரலாறு இப்படி மாறுமா? மாடா மாளிகைகள் இப்படி மாறுமா? அல்லாஹு அக்பர். வெள்ளம் அடிப்பதற்கு முன்னால் ஆற்றங்கரைகள் எல்லாம் பூஞ்சோலைகளை போன்று காட்சியளிக்கிறது. பகல் 2 மணி 1 மணி 20 அடிக்கு மேலிருந்து இளைஞர்கள் எல்லாம் அந்த நதியிலே துள்ளி குதித்து விளையாடுகிறார்கள். 6 மணியாகிற நேரம் அந்த கிராமம் அழிந்து போகிறது. அந்த ஆற்றங்கரையிலே இருந்த மூங்கில் மரங்களும் ஏனைய அழகு மரங்களும் அள்ளி செல்லப்பட்டு கட்டான் தரைகளாக வறண்ட பூமிகளை போன்று காட்சியளிக்கின்ற நிலைகளை பார்க்கலாம். அந்த ஆற்றங்கரைகளை பார்க்கிற பொழுது பயங்கரமாக இருக்கிறது. ஒரு சில பாதைகளில் நாங்கள் 20 வருடம் 30 வருடம் பயணி
கேட்கிறோம், இந்த இடத்திலே ஆறு இருந்ததா, இந்த இடத்திலே நதி இருந்ததா என்ற அடையாளம் இருக்கவில்லை. இன்றைக்கு வெள்ளப்பெருக்குக்கு பின்னால போறோம், இந்த கடைக்கு பின்னாலே இவ்வளவு பெரிய ஆறு ஓடிச்சு, இந்த பஜாருக்கா இந்த ஆறு ஓடிச்சு என்று பார்க்கிற அளவுக்கு அனைத்தையும் கழுவி சுருட்டி கொண்டு போயிருக்கிறது. இலங்கையிலே பலமாக கட்டப்பட்ட பல பாலங்கள் அடையாளம் இல்லாமல் இடம் மாற்றப்பட்டிருக்கிறது, உடைந்து போயிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பல பாதைகள் அடையாளம் இல்லாமல் அழிந்து போயிருக்கிறது. பல கிராமங்கள் அடையாளம் இல்லாமல் சுருண்டு போயிருக்கிறது. எதற்காக இந்த சோதனை சகோதரர்களே? படைத்தவன் ரப்பு சக்தியுள்ளவன், அவன் நினைத்ததை இந்த உலகத்திலே சாதிக்கலாம். அவன் விரும்பியதை செய்யக்கூடியவன். காதால கேட்கிறதுக்கல்ல, சடங்குக்கும் சம்பிரதாயத்துக்கும் குர்ஆன் வசனத்தை ஓதிவிட்டு போவதற்கல்ல படைத்தவன் ரப்பு வருடா வருடம் அவனுடைய சக்தியை காட்டுகிறான். உண்மையில் அந்த ரப்பு சக்தியுள்ளவன், அவன் நினைத்ததை செய்வதற்கு ஆற்றல் மிக்கவன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் தரை ஒரு சமதரையான பூமியிலே வாழுகிறோம் என்று. இந்த ஆற்றங்கரையோரம் கரைத்து சென்று இவைகளெல்லாம் கழுகி கொண்டு போனால் தான் விளங்கும் நாங்கள் ஆற்றிலிருந்து எத்தனை அடி உயரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது. அதுவரைக்கும் எங்களுக்கு விளங்காது. ஒரு தூக்கம் போதும் சகோதரர்களே, ஒரு தூக்கம் போதும். அல்லாஹ் நாடினால் எங்களை அப்படியே அள்ளிக்கொண்டு போய்விடுவான். கரையோரங்களில் வாழுபவர்களுக்கு, கடற்கரைகளை பார்த்து பார்த்து பாவம் செய்பவர்களுக்கு அந்த கடல் அலை எச்சரிக்கையாக இருக்கட்டும். எல்லை மீறி வந்தால் மனிதனுக்கு சொத்தை பாதுகாக்கவும் முடியாது, உயிரை பாதுகாக்கவும் முடியாது என்ற எச்சரிக்கை செய்தி சகோதரர்களே. எனவே அந்த அழிவு வீடியோக்களை மாத்திரம் பார்த்து சில நேரம் உள்ளம் உசும்புவதில்லை, ஈமான ஆடுவதில்லை. கொஞ்சம் நேரடியாக போய் பாருங்கள், எப்படிப்பட்ட அழிவுகளும் சோதனைகளும். இப்படியும் நடக்குமா? இப்படியும் தண்ணீர் அதனுடைய சக்தியை காட்டுமா? இப்படியும் நிலம் அது அதிர்ந்து போகுமா? இப்படியும் மனிதனுடைய உயிர் பறிக்கப்படுமா என்று பார்க்கப்படுகிற நேரம் படைத்தவன் ரப்பு இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் என்கிற அந்த சக்தியை குர்ஆனுடைய வசனங்களில் படித்து நம்பிய நானும் நீங்களும் கண்கூடாக பார்த்து விளங்குகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய சக்தி விசாலமானது என்ற பாடத்தையும் எச்சரிக்கை செய்தியையும் பெறுவதோடு படைத்தவன் ரப்பு நாளைக்கு எங்களுக்கும் அந்த சோதனையை தரலாம். அப்படித்தானே? இந்த வருஷம் இலங்கை கண்ட அழிவு நாங்க என்ன நினைக்கிறோம்? மாஷா அல்லாஹ், தென் மாகாணத்துக்கு ஒன்றும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, வந்தது காற்றுதான், சூறாவளிதான். வியாழக்கிழமை அசர் தொழுகைக்கு பின்னால் எங்கோ வருகின்ற காற்று இலங்கையை சுற்றுகிறது. 3 நாள் 5 நாள் இலங்கையிலே அது தரித்திருக்கும் என்று சொல்லும் பொழுது இந்த தகவலை கேட்ட நாங்கள் பேசிக்கொண்டது என்ன தெரியுமா? சூறாவளி அடிக்க போகுது, கடல் பிரதேசங்கள் பாதிக்கப்படுமே. அப்படியே பேசிக்கொண்டோம் சகோதரர்களே. மக்ரிபு தொழுகை முடிந்து வருகிற நேரம் தென் மாகாணத்துக்கோ கிழக்கு மாகாணத்துக்கோ வடக்குக்கோ கடல் பிரதேசத்துக்கோ எந்த பாதிப்பும் இல்லை. மத்திய பிரதேசத்தில் பல கிராமங்கள் தண்ணிக்குள். இஷாவாகிற பொழுது இரவு 12 மணியாகி அடுத்த நாள் காலையாகிற பொழுது பல வீடுகள் அழிக்கப்பட்டு பல உயிர்கள் மண்ணுக்குள் புதைந்து போயிருக்கிறது. ஆனா சூறாவளி அடிக்கல. படைத்தவன் ரப்பு சூறாவளியை மேலே சுற்றச் செய்தான், மழையை பொழியச் செய்தான். அல்லாஹ் அவனுடைய சக்தியை காட்டினான். எதற்காக? பாவம் செய்கிற நானும் நீங்களும், படைத்தவன் ரப்புக்கு துரோகம் உழைக்கிற நானும் நீங்களும், அந்த ரப்பு நாடினால் எனக்கும் அழிவு வரலாம். அந்த ரப்புடைய சக்திக்கு முன்னால் என்னை பாதுகாக்க முடியாது. அந்த ரப்புடைய சக்தியின் வெளிப்பாடு
கடல் தண்ணீர் எல்லையை தாண்டி விட்டால், ஆற்று தண்ணீர் எல்லையை தாண்டி விட்டால், காற்று வேகத்தை கூட்டி விட்டால், பூமி உசும்ப ஆரம்பித்தால் என்னால் உயிர் தப்ப முடியாது, என்னுடைய சொத்துக்களை பாதுகாக்க முடியாது என்று அந்த ரப்புடைய சக்தியை விளங்கி, ரப்பே நான் உனக்கு மாறு செய்து விட்டேன் ரப்பே, உன்னுடைய மார்க்கத்தை புறக்கணித்து விட்டேன் ரப்பே, இஸ்லாத்தை குளிதோண்டி புதைத்து விட்டேன் ரப்பே, என்னை மன்னித்துக்கொள் என்று அந்த ரப்பிடத்தில் தௌபா செய்துவிட்டு அந்த ரப்பை நோக்கி திரும்ப வைக்கின்ற ஒரு சில நிகழ்வுகள் தான் இயற்கை அனர்த்தம் அல்ல, இயற்கை அனர்த்தம் அல்ல, படைத்தவன் ரப்புடைய சக்தியின் வெளிப்பாடு என்று இந்த அழிவுகளை நோக்குவோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த அழிவுகள் சோதனைகளிலிருந்து நல்ல பாடங்களை பெறலாம், நல்ல படிப்பினைகளை பெறலாம். அப்படி பாடம் பெறுகின்ற, படிப்பினை பெறுகின்ற நன்மக்களாக வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு துணை புரியட்டும். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சோதனைக்கு உள்ளானவர்கள், அழிவுக்கு உள்ளானவர்கள், பாதிக்கப்பட்டவர்களுடைய விடயத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தீர்ப்பு சொல்லுகின்ற மனிதர்களாக ஒரு போதும் இருக்கக்கூடாது. நாங்க பல பேர் பேசிடுறோம், அவங்க செஞ்ச அநியாயங்களுக்குத்தான் இந்த தண்டனை, அவங்க செஞ்ச மோசமான வேலைகளுக்குத்தான் இந்த அழிவு. நஊது பில்லாஹ். வேண்டாம் சகோதரர்களே, வேண்டாம். படைத்தவன் ரப்பு ஒரு சமூகத்துக்கு சோதனையை கொடுக்கிறானா, ஒரு சமூகத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு. அல்லாஹ் எந்த சமூகத்துக்கு நலவை விரும்புகிறானோ அந்த சமூகத்துக்கு சோதனையை கொடுக்கிறான் என்றார்கள். சோதிக்கப்பட்ட சமூகம், அழிவுக்குள்ளான சமூகம், சொத்துக்களை இழந்த சமூகம், அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களை சுத்தப்படுத்தி உயிரை கைப்பற்றி இருக்கலாம். எங்களுக்கு தெரியாது, தீர்ப்பு சொல்லுகின்ற அதிகாரம் இல்லை. எந்த சோதனையும் வராமல், எந்த அழிவும் வராமல் இருக்கிற நாங்கள் பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு சோதனை வந்துவிட்டது, அவர்களெல்லாம் கெட்டவர்கள், நாங்கள் நல்லவங்க, பாதுகாக்கப்பட்டுட்டோம், பேசக்கூடாது சகோதரர்களே. அல்லாஹ் அந்த சமுதாயத்துக்கு சோதனையை கொடுத்து, அழிவை கொடுத்து எங்களுக்கு திருந்துகிற சந்தர்ப்பத்தை தந்திருக்கலாம். பாதிக்கப்பட்டவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உயிரை கைப்பற்றி இருக்கலாம், அல்லது சொத்துக்களை அழித்து உயிர்களை பறித்து அந்த சமூகத்தின் பொறுமைக்காக அந்த சமூகத்தை அல்லாஹ் மன்னித்திருக்கலாம். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுடைய காலிலே, ஒரு முஃமினுடைய காலிலே ஒரு முள் குத்தினாலும் அதன் காரணமாக அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் அங்கே அப்படி அழிந்ததாம், இப்படியே ஒரு குடும்பம் அழிந்திருக்கிறதாம், பல கோடி சொத்துக்கள் சகோதரர்களே, பல கோடி சொத்துக்கள். நீங்கள் கம்பளை என்ற நகரத்துக்கு போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கோடிக்கணக்கான சொத்துக்கள், சாதாரணமான சொத்தல்ல. 75% பஜார் அழிக்கப்பட்டிருக்கிறது. கெலியோய பஜார் 90% என்று சொல்லலாம், 90% என்று சொல்லலாம். கோடி, பல கோடி சகோதரர்களே, கணக்கெடுக்க முடியாது என்ற அளவுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் அழிந்து போகிறது. 18 கோடி என்று சொல்கிறார்கள். அல்லாஹு அக்பர். உடனே நாங்க முடிவெடுக்கிற, அவன் செஞ்ச அநியாயத்துக்கு, அவன் செஞ்ச தீங்குக்கு படைச்சவன் ரப்புக்கு தெரியும் சகோதரர்களே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய தூதர் அழிவை பற்றி சொல்கிற நேரம் கேட்டார்கள், அனுஹுலகு வஃபீன ஸாலிஹூன், எங்களில் நல்லவர்கள் இருக்கிற பொழுதும் நாங்கள் அழிக்கப்படுவோமா என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், ஆம், அழிவுன்றது நல்லவர்களை விட்டு கெட்டவர்களுக்கு மட்டும் வராது, எல்லோருக்கும் சேர்ந்துதான் வரும் என்றார்கள். எல்லோருக்கும் சேர்ந்துதான் வரும் என்றார்கள். எனவே சகோதரர்களே, யாரும் யாருக்கும் தீர்ப்பு சொல்கிற நிலையில் இல்லாமல்
பாதிக்கப்பட்டவங்க, யா அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு. சொத்துக்களை இழந்தவர்களுக்கு இந்த உலகத்திலே நீ பிரதியீடுகளை கொடுத்து விடு. உயிர் தப்பி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஈமானோடு இஸ்லாத்தோடு வாழுகின்ற பாக்கியத்தை கொடுத்து விடு. சோதனைக்கு உள்ளான சமூகமாக நாங்கள் இருக்கிறோமா, அதை வைத்து உன்னுடைய சக்தியை புரிந்து கொண்டு ஈமானோடு இஸ்லாத்தோடு வாழுகின்ற பக்குவத்தை தந்துவிடு என்று பிரார்த்தனை செய்கின்ற மனிதர்களாக மாறுவோமாக இருந்தால், சோதனைகளை பார்க்கிற நாங்கள், சோதிக்கப்பட்ட சமூக தகவல்களை கேட்கின்ற நாங்கள் செய்ய வேண்டியது அதுதான் என்பதை மறந்து விடாமல், அதை தாண்டி ஒரு கடமை இருக்கிறது சகோதரர்களே. எங்களுடைய உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எங்களுடைய சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களால் ஒருவருக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? எங்களால் ஒருவருடைய கவலையை துடைக்க முடியுமா? எங்களால் ஒருவருடைய கண்ணீரை துடைக்க முடியுமா? எங்களால் ஒருவருடைய உள்ளத்துக்கு ஒத்தனம் கொடுக்க முடியுமா? இதுதான் இந்த சந்தர்ப்பத்திலே நானும் நீங்களும் செய்ய வேண்டியது சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தம் மின் குரபி துன்யா நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தம் மின் குரபி யௌமில் கியாமா. எந்த ஒரு மனிதனாவது இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை போக்கினால், ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை போக்கினால் அல்லாஹ் உலக கஷ்டத்தையும் போக்குவான், மறுமை கஷ்டத்தையும் போக்குவான் என்றாங்க. ஆறுதல் சொல்லுவோம், அமைதிப்படுத்துவோம். எங்களால எங்கட பொருளாதாரத்துக்கு ஏற்ப ஒரு உதவி செய்து ஒருவனை வாழ வைக்க முடியுமா? ஒருவனுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? ஒருவனுடைய வீட்டை புனர் நிர்மாணம் செய்ய ஒரு உதவி செய்ய முடியுமா? ஒருவனுக்கு ஒரு நேர சாப்பாடு சமைத்து கொடுக்க முடியுமா? அன்பார்ந்தவர்களே, அந்த கஷ்டத்தை போக்குகின்ற அந்த நல்ல பணியிலே நானும் நீங்களும் பங்கு கொள்வோமாக இருந்தால் அல்லாஹ் உலகத்தில் எங்களுடைய கஷ்டத்தை போக்கலாம். உலகத்திலே சில நேரம் நாங்களும் சோதிக்கப்பட்டாலும் மறுமை நாளையில் அல்லாஹ் மனித சமூகம் சந்திக்கின்ற அந்த சோதனைகளிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்கலாம் என்கிற அந்த பாடங்களை பெற்றுக்கொண்டு சோதனைக்கு முகம் கொடுக்காத மனிதர்களாக நாங்கள் இருக்கிறோமா? சோதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு, நெருக்கடிகள் அழிவுகளை சந்தித்த மனிதர்களுக்கு எங்களாலான உதவிகளை செய்து, எங்களாலான ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி, எங்களால் முடிந்த அளவுக்கு உள்ளத்துக்கு ஒத்தனங்களை கொடுத்து அந்த சமூகத்தை அமைதிப்படுத்த முடியுமாக இருந்தால் நிச்சயமாக சோதனைகளை பார்க்கிற சமூகம், சோதனை பற்றிய செய்திகளை கேள்விப்படுகிற சமூகம் எங்கள் மீதுள்ள கடமை அதுதான் என்பதை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் சோதனைகள், அழிவுகளிலிருந்து பெற வேண்டிய பாடங்கள், ஏகப்பட்ட பாடங்கள், படிப்பினைகள் இருந்தாலும் ஒரு சில பாடங்கள், படிப்பினைகளை பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்றுக்கொண்டு ஈமானை பலப்படுத்திக் கொண்டு இஸ்லாமிய உணர்வை வளர்த்து கொண்டு தௌபா செய்து மீண்டு படைத்தவன் ரப்பின் பக்கம் திரும்புகின்ற மனிதர்களாகவும், ஈமான் இஸ்லாம் என்று வருகின்ற பொழுது ஈமானிய உணர்வோடும் இஸ்லாமிய பற்றோடும் குர்ஆன் சுன்னாவுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற மனிதர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு எங்களாலான உதவிகளை செய்து கொண்டு இந்த உலகத்தில் உண்மை முஃமின்களாக, உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.